பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை உண்மலர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1545வது மந்திரம் இன்று நாம் சிந்திக்கின்றோம். ஆன சமயம் அது இது நன்று எனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒழி காணம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்த உரு அது ஆமீன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்ச ஒரு கதை ஞாபகம். ஒரு முனிவர்கிட்ட ஒருத்தன் கேட்கறான், நான் கடவுளை அடையணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. காட்டுக்கு போ, தனியா உட்காரு, தியானம் பண்ணு. ஒரு வாரம் கழிச்சு வந்தான். என்னையா தியானம் பண்ண சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு. திருப்பியும் போ, திருப்பியும் அமரு, ஊர்ந்து கவனி. அப்போ கொஞ்சம் கவனிக்கும் போது தூரத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் சத்தம் எல்லாம் கேட்டது. அப்புறம் சொல்றான், திருப்பியும் இல்ல உனக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னா. அவர் திருப்பி போய் ஒரு வாரம் கழிச்சு வந்தா தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஓடை ஒலி எல்லாம் கேக்குதுங்க ஐயா அப்படின்னா. இன்னமும் உனக்கு பக்குவம் பத்தல, திருப்பியும் போனாங்க. அவன் திருப்பியும் போறான். அப்புறமாதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சருகுகள் நகர்றதெல்லாம் அவனால உணர முடியுது. அதுக்கு அடுத்து திருப்பி கன்டினியூ பண்றான். திருப்பி போய் சொல்றான், அப்பதான் ஒரு நாள் இந்த வெளி உலக நாதங்களை கடந்து நீ உள்ளே எப்ப செல்ல முற்படுகின்றாயோ அதுதான் கடவுளை காணக்கூடிய முதல் வழி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பாடல் பாத்தீங்கன்னா அது நல்லது, இது நல்லது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்காக மயக்கத்துல மக்கள் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். எதுவும் இல்லாமல் வெளியிலே காலம் கடந்து இருக்கின்ற கடவுளை காண வேண்டும் என்றால் நம் உள்ளத்திலே ஊடுருவி சென்று ஒலி அலைகளை கடந்து, நாதங்களை கடந்து, காணம் என்கின்ற நாதங்களை கடந்து நாம் தத்துவ ரீதியாக உள்ளே செல்ல செல்ல அங்கே உருவமற்ற பேரொளியை நீங்கள் அடையலாம் அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான விஷயத்த இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாயனார். வணக்கம். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1545 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. ஆன சமயம் அது இது நன்றினும் மாய மனித மயக்கற்பது மொழி தானம் கடந்த கடவுளை நாடுவின் ஊனம் கடந்த உருவது வாணி. ஆன சமயம் அது இது நன்று எனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒளி கானம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்த உரு அது ஆமே. இதன் விளக்கமாக சரணங்கத்திலிருந்து பலரால் சொல்லப்படுவதான சமயங்களில் அதுவும் இதுவும் நல்லது என்று பலவிதமான சமயங்களை பற்றி
மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற மனிதர்கள் தங்களை மயக்கிவிட முயற்சி செய்வார்கள். அதில் சென்று மயங்குவதை ஒழித்துவிட்டு நாதங்களை கடந்து நிற்கின்ற இறைவனை தேடுங்கள். அவ்வாறு தேடினால் அழிவை கடந்து நிற்கின்ற என்றும் அழியாத உருவமாகிய இறைவனை காணலாம். இது சரவணையா கணக்கு கொடுத்திருக்கிறது. தேவாரம் .5 இதே பாட்டுக்கு பார்ப்போம். அதுவே பொருத்தமான சமயம், இதுவே நன்றான சமயம் என ஓரோர் காரணம் பற்றி பற்று கொண்டு பிதற்றுகின்ற மக்களது பிதற்றலால் உண்டாகின்ற மயக்கம் உம்மை விட்டு நீங்க நீவீர் நாதம் கடந்த கடவுளாகிய சிவனை நினையுங்கள். ஏனெனில் அந்த நினைவே குற்றமற்ற வகைமையை தருவதாம். இதன் குறிப்புரையாக மானம் அபிமானம் மாயம் என்பது பாடமன்று. மனிதர் மயக்கம் என்றும் ஆறாதவன் தொகை வாழது வெட்டு என்பது போல நின்றது. மயக்கமது என்னும் அது பகுதி பொருள் விகுதி ஒளிய என்பதன் ஈற்றகரம் குறைந்து நின்றது. அன்றி வினைத்தொகையாக்கி ஒலிக்கின்ற கடவுளை எனலுமாம். கானம் எனும் இசையின் பெயர் சொல்லொற்றுமையால் நாத தத்துவத்தை குறித்தது. உரு என்பது வண்ணம் எனும் பொருட்தன்மையை உணர்த்திற்று. உருவை தருவதனை உரு என்றார். இதனால் புறச்சமயிகள் தம்மில் ஒற்றுமையிலராய் மாறுபட்டு பலதலைப்பட்ட கருத்துக்களை கூறி மக்களை அலைக்கழிப்பவராதல் கூறப்பட்டது. தம்மை உணரார் உடங்கியந்து தம்மிற் புணராமை கேளாம்புறன் என்றார் சிவஞான போதத்திலும். இதுக்கான குறிப்பையில கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா வணக்கம் அம்மா, வாருங்கள். நன்றிங்க, நல்ல விளக்கங்கய்யா, நிறைய பார்வை இருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1545. ஆன சமயம் அது இது நன்று எனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒளி காணம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்த உரு அது ஆமே. Translation: To annihilate the delusion of the ignorant humans who argue this or that faith is the best, reach out for the Lord who transcends the dark forest. His form is beyond that of flesh. ஆன சமயம் அது இது நன்றென்னும் மாய மனிதர் மயக்கம் அது ஒளி. அத சமயம் ஆன சமயம் இது நல்ல சமயம் அது நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி மாயத்துல இருக்கிற மனிதரோட மயக்கத்தை ஒழிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய காமிப்பாங்க, இதுல நல்லது இருக்கு அதுல நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கான தெளிவு எதுல இருக்கணும் அப்படின்னா, அது உடம்புக்கான விஷயமா, மனதுக்கான விஷயமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற இறைவனை நோக்கின சமயமா அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அத சொல்றதா பாக்குறேன். காணம் கடந்த கடவுளை நாடுமே. காணம்னா காடு, அறியாமை காடுன்றத நம்ம அதை கடக்கணும். அதை கடந்த நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை இருள்ன்ற அந்த காடை கடந்த கடவுளை நாடுமே. நமக்குள்ள இருக்க அந்த அறியாமையில இருந்துகிட்டே இதுல இருந்துகிட்டே நம்ம யோசிக்காம அதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாடணும். ஏன்னா அறியாமையே டச் பண்ணாத இடம் தான் அந்த நமக்குள்ள இருக்கிற இறைவன். பதி அணுகா பசு பாசம் இல்லையா? அந்த பசு பாசத்துல இருந்துகிட்டே நம்ம இந்த சமயம் நல்லதா அந்த சமயம் நல்லதான்ற இந்த அறியாமையில இருந்து அதை தொடாத ஒரு நிலையில இருக்கிற இறைவனை, நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம போகணும். ஊனம் கடந்த உரு அதுவாமே. அது இந்த உடம்புக்கானதோ, இந்த உடம்புக்கானது அப்படின்னா அந்த நம்ம மனமும் ஈகோவுக்கும் ஆனதுதான். இதுக்கான ஒரு விஷயம் இல்லை, இதையும் தாண்டின விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப
நம்ம இறைவனை கும்பிடுறதே இப்ப ஆன்மீகம்ன்றதே வந்து பணத்துக்காகவும் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காகன்றதுதான் ஆன்மீகமா இருக்கு இல்லையா? அதையும் தாண்டின ஒரு விஷயம்தான் கடவுளே தவிர, இங்க நம்ம இந்த உடம்ப நல்லா வளர்த்துக்கிறதுக்கும், நம்ம மனச நல்லா வச்சுக்கிறதுக்குமோ அதுக்கானது இல்ல. அது இந்த ஊனத்தை கடந்த அது ஆகுமே அப்படின்றது. நேத்து நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த உளவியல் பார்த்தோம் இல்லையா? உளவியல் எதுக்கு அப்படின்னா, இந்த மனச நல்லா வச்சுக்கிறதுக்கு, இந்த ஈகோவ நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆன்மீகம்ன்றது என்னது? இது வந்து நம்ம ஊனுக்குள்ளே தான். நான் சாகுற வரைக்கும் நல்லா இருக்கணும்னா, அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இங்க இந்த உலகத்துல இருக்க எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஒ நான் பெரிய பணக்காரனா இருக்கனால, இந்த பணம் எதுவரைக்கும் யூஸ் ஆகும்? நான் சாகுற வரைக்கும். இந்த நான் உள் அ நான் நல்லா மனச வச்சுக்கணும், நான் நல்லா இருக்கணும், அந்த மாரி யோசிச்சாலும், அதுவும் நான் சாகுற வரைக்கும். எல்லாமே இந்த ஊன் இருக்கிற வரைக்கும் தான். அந்த ஊன கடந்தும் நான் நல்லா இருக்கணும். என் நிரந்தரமான ஒரு இதுல போய் நான் சேரணும். இது வந்து எல்லாமே நிலையில்லாத ஒரு விஷயம். இந்த ஊன கடந்தும் நான் நல்லா இருக்கேன் அப்டின்னா, அது ஆன்மீகம் தான். நம்ம இங்க உலகியல்ல என்ன படிச்சாலும் சரி, எவ்ளோ பெரிய படிப்பா இருந்தாலும் சரி, அ அந்த படிப்பு எல்லாமே எது வரைக்கும்? ஊனுன்ற இது வரைக்கும் தான். அந்த உடம்புன்னு நான் வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் வரைக்கும் தான். அந் அதையும் தாண்டின ஒரு படிப்பு எதுன்னா, அந்த அறியாமைய கடந்த கடவுளை நாடுறது தான். அந்த அந்த ஒரு விஷயத்த தான் இத நான் சொல்றதா பார்க்கிறேன். இன்னொன்னு வந்து நேத்து ரத்னகுமார் கேட்டது, அந்த இதுவும் இதுல சொல்றதாவும் பார்க்கலாம். அதாவது எவ்வளவுதான் நம்ம அக்செப்ட் பண்றது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எவ்வளவுதான் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டே போறது. ஆன்மீகம்ன்றது அவ்வளோ ஏன்னா இதுல அப் அ உலகியல்ல வந்து அவ்வளவு இன்பம் தருது. அந்த ஆ ஆ நம்ம ஆணவத்த வந்து நல்லா வச்சுக்கும்போது இன்பம் தருது. ஒருத்தர் நல்லா சொன்னா ஒரு இன்பம் வரும். அ ஒ நம்மள மதிச்சா ஒரு இன்பம் வரும். நம்ம ஈகோவ யாரெல்லாம் நம்ம எதுக்கு இங்க வந்து நல்லா இருக்கோம்னு நீங்க சொல்றீங்க அப்டின்னாலே, உங்க ஈகோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்க மனசு நல்லா இருக்கு. உங்க ஈகோ யாரும் டச் பண்ணல அப்டின்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆனா, அது வந்து பொய்யாக இருக்கிற விஷயம்ன்றத நம்ம புரிஞ்சு, அந்த ஈகோ அ உடையறத வந்து நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறது தான் ஆன்மீகம். அ எப்படின்னா, இப்போ ஒரு செடி இப்ப நான் ஒரு செடியா இருக்கேன் அப்படின்னா, அந்த செடி வந்து பல புயல வந்து பாக்குது அப்படின்னா, அதால தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே உளுந்து முடிச்சிரும் இல்லையா? அந்த மாரி தான் நமக்கு வர பிரச்சனைகள்லாம். நம்ம வந்து ஒரு செடி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து இங்கிட்டு விழுறோம், அங்கிட்டு விழுறோம். அந்த புயல தாங்க முடியறதில்ல. ஆனா, இதுதான் உளவியல்ல என்ன சொல்லுவாங்க, "உன்னால முடியலையா? அங்கருந்து வெளில வா, தள்ளி வா. உன்ன சுத்தி ஒரு பவுண்டரீஸ் போட்டுக்கோ. உன்ன நீ நேசி. உனக்கான ரெஸ்பெக்ட்ட நீ குடுத்து, உன்ன எப்படி வச்சுக்கணும்னு பாத்துக்கோ." அப்படி நான் தள்ளி வந்து வச்சுக்கிட்டேன்னா, என்னோட விதி நல்லா இருந்துச்சுன்னா, அங்க எதுவும் புயல் வராம இருந்துச்சுன்னா, நான் தப்பிச்சுக்குப்பேன். அங்கேயும் புயல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் திரும்ப அங்கருந்து எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும். இப்படி நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆம். ஆனா, ஆன்மீகம் வந்து அத சொல்லல. ஆன்மீகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ அந்த செடியே இல்லங்குது. நீ அந்த செடியே இல்ல. நீ உனக்குள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த எந்த புயல் வந்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி உள்ள ஒரு மரம் நீ அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்மள வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இத உடைக்குது. இந்த நீ செடி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அத உடைக்கிற விஷயம் தான் ஆன்மீகம். அதனால தான் நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே ஈகோவ தான் டச் பண்ணும். நம்ம பிரச்சனைன்னு எத சொல்றோம்? நமக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம எத சொல்றோம் அப்படின்னா, என் உடம்பு, என் மனசு, என்னோட ஈகோ. இந்த 3த்துக்கும் வர பிரச்சனைய தான் பிரச்சனைன்னு சொல்றோம். ஆனா இந்த 3மே உண்மை இல்லன்னு சொல்றது தான் ஆன்மீகம். நம்ம ஒரு ஒரு விஷயம் ஏத்துக்க முடியலன்னா, யாரால அத ஏத்துக்க முடியல அந்த விஷயத்த? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்ப எனக்கு இந்த பிரச்சனைய என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் தாங்கிக்க முடியல? எது வந்து தாங்கிக்க முடியலன்னு சொல்லுது? அவங்க என்ன இத பேசுனாங்க. என்னோட ஈகோவால அத தாங்கிக்க முடியல. என்னோட மனசால தாங்கிக்க முடியல. எல்லாமே என்னோட பொய்யான விஷயங்கள். நான் செடின்னு நெனச்சிட்டு இருக்கேன் இல்லையா? அது நெனைக்கிற விஷயங்கள் தான். எ ஒரு ஒரு ஃபோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, ஒரு ஃபோன் நல்ல ஃபோன் வந்து ரிலீஸ் பண்றாங்கனாலே, அதுக்கு டாலரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அத வந்து அ உடைக்க ஈஸியா உடையக்கூடாது அப்படிங்கிற மாரி அதுக்கு நெறைய அது மேல கார ஏத்துறது, அத தண்ணிக்குள்ள போடுறது. தண்ணிக்குள்ள போட்டா தண்ணியால அதுக்கு ஆபத்து வரக்கூடாது. ஒரு நல்ல ஹீட்டான இருக்க இடத்துல வந்து வைக்கிறது. அ அந்த மாரி நெறைய டெஸ்ட் குடுப்பாங்க அந்த ஃபோனுக்கு. அது எல்லாத்தையும் பொறுத்து வெளில வந்தா தான் அது குவாலிட்டியான ஃபோனா வெளில வரும்.
அந்த மாதிரி அதுக்கான டெஸ்ட் குடுக்குற மாதிரி தான் நமக்கு இங்க குடுக்குற டெஸ்ட் இது எல்லாமே. நம்ம இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? என்னால அத பொறுத்துக்கவே முடியலையேன்றது தான் நமக்கு இறைவன் இருக்காரு. அந்த செடி வந்து அந்த புயல் மேல அ கவனத்த வைக்காம, பக்கத்துல ஒரு தூணா நமக்கு இறைவன் இருக்கிறாருன்னு அத புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கடவுளை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா, அதுதான் அறியாமையில இருக்கு. அந்த 3வது காணம் கடந்த கடவுளை நாடுவேன். அந்த அறியாமையே பற்றிக்கொண்டே இல்லாம, அந்த அறியாமையிலிருந்து விலகி இருக்கிற கடவுள், நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தான். அந்த இறைவனையே நீங்க பற்றிக்க அது நம்ம புடிச்ச கடவுளா நம்ம உள்ள தான் இருக்கணும்னு இல்ல. நீங்க பிரபஞ்ச இறைவனாக உங்களோட குலதெய்வமா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், சிவமா இருக்கலாம். அவங்கள புடிச்சுக்கிட்டே இருந்துட்டு, இந்த அறியாமைலாம் நமக்கு வர டாலரன்ஸ் டெஸ்ட் மாரி தான். நம்மள எவ்ளோ சகிப்புத்தன்மை இருக்கு, எவ்ளோ பொறுமை நமக்கு இருக்கு. நம்ம எப் 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 அந்த ஈகோவ உடைக்கிறது தான். அப்ப நம்ம உலகியல்ல வந்து அந்த ஈகோவ வச்சிருந்தா தான் நம்ம நல்லதுன்னு நெனைக்கிறோம் இல்லையா? ஆன்மீகத்துல அந்த ஈகோ டெத்துன்னு ஒண்ணு வரணும். அந்த இது இல்லன்னா தான் அடுத்த இறைவன்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டே இருக்கோம். நமக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வாடகை வீட்லருந்து வெளில வரணும். அப்டின்னா, அந்த வாடகை வீட ஒண்ணு இறைவன் வந்து வெள்ளம் வர வச்சு பண்ணுவாரு. இல்ல அத இடிச்சு தள்ளுவாரு. இது மாரி பண்ணா தான் நம்ம அந்த சொந்த வீட்டுக்கே வர முடியும். நான் இந்த வாடகை வீட்லயே சந்தோஷமா இருக்க முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டே நம்ம இருக்க தேவையில்ல. கஷ்டம் வருதா, அதையும் ஒரு மருந்தா எடுத்து அமைதியா உட்கார்ந்து, இப்ப ரொம்ப வலிக்குது எனக்கு மனசு. அது வந்து எனக்கு குடுக்குற மருந்து தான். நான் அப்படியே உட்கார்ந்து அந்த வலியவும் அனுபவிச்சு தள்ளிடுறேன் நான். அந்த வலியும் இறைவன் குடுக்குற மருந்துன்னு சொல்லி அத அமைதியா உட்கார்ந்து அத ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது புயல ஃபேஸ் பண்றேன். அந்த செடி வந்து வர்ற புயலெல்லாம் ஃபேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லா புயலையும் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா, அ சே அதுக்கப்புறம் நம்ம இந்த மாயைன்ற ஒரு விஷயம் என்ன வந்து ஒண்ணுமே பண்ணல. இந்த மாயையினால நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு இருக்கிற நிலையில தான் இருக்கேன். அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த மரமாக இருக்கிறது வந்து நமக்கு அடுத்த அதாவது எப்படி இந்த ஃபோன் நல்லா குவாலிட்டியானா தான் ரிலீஸே பண்ணுவாங்க. சும்மா அப்படி லைட்டா இடிச்சாலே உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப கம்பெனிக்குள்ளேயே தான் போயிடும். ஒரு தண்ணிக்குள்ள போட்டா அது வேஸ்ட் ஆயிடுதுன்னா, அது திரும்ப கம்பெனிக்குள்ளேயே போயிடும். அதே மாரி தான் நம்மளும் திரும்ப திரும்ப இந்த பிறப்பு, இறப்புன்றதுலயே இருக்கோம். இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற தைரியம் எங்க வரும்னா, நம்ம புடிச்சிட்டு இருக்க கடவுளோட நம்பிக்கை. அந்த சரணாகதியில தான் அந்த தைரியம் வரும். நான் நான் புடிச்சிட்டு இருக்கிறது இறைவன் நீ என்ன வேணா குடு அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, அ சந்தோஷமும் ஒரு உணர்வு தான். அதே மாரி கவலையும் ஒரு உணர்வு தான். கவலையே வரக்கூடாதுன்றது ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம ஈகோவ உடைக்கணும் அங்க. அந்த வாடகை வீடுங்கிறது வந்து அந்த உடைச்சா தான் நம்ம சொந்த வீடுங்கிறதே புரிய வரும். அப்படிங்கிறப்ப அது உடைக்கிறதையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, அதுவும் ஒரு மருந்தா வருதுன்னு சொல்லிட்டு, அதையும் நான் ஃபேஸ் பண்றேன். வேற நான் ஏதாவது வச்சிருக்கேன்னா, நீங்க ஏதாவது மறந்திருந்தீங்கனாலும் குடுத்துருங்கன்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். எது வேணாலும் குடுங்க. நான் ஃபேஸ் பண்றேன். இங்க நம்ம கொண்டு வந்தது ஒண்ணுமே இல்ல. இது கொண்டு போறதும் ஒண்ணும் இல்ல. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற உறவுகளும் நம்மளோடதுன்னு கிடையாது. இங்க நம்ம இப்ப என்னோட பிள்ளை என் வழியா என் வழியில வந்திருக்கே தவிர, நான் இல்ல அப்டின்னா, வேற ஒரு ஒரு அம்மாக்கு பொறந்து இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க. நான் தான் இங்க அப்டின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால கொண்டு வந்ததும் ஒண்ணும் இல்ல, கொண்டு போறதும் ஒண்ணும் இல்ல. அப்டிங்கிறப்ப எந்த உணர்வு வந்தாலும் அத வந்து நான் ஃபேஸ் பண்றேன். எனக்கு கிட்ட இறைவன் இருக்கிறாரு. எந்த கஷ்டம் வந்தாலும் குடு. என்னோட பாவத்தெல்லாம் நீக்கிறதுக்கு ஐ அம் ரெடி அப்படின்னு நம்ம சொல்ட்டோம்னா, என்ன வந்தாலும் நம்ம வந்து அத ஒரு மருந்தா பார்த்து ஏத்துக்கிட்டு, அந்த இறைவன மட்டுமே புடிச்சிட்டு இருக்கணும். நம்ம இறைவன புடிக்காம நம்ம இந்த ஃபேஸ் பண்றதுக்கு வந்து தைரியம் வராது நமக்கு. அ இங்க நம்ம கவனம் ஃபுல்லா இறைவன் மேல இருக்கும்போது, நம்ம இந்த இந்த காணம்ங்கிறத வந்து நம்ம கடந்து அந்த கடவுளை புடிக்கும்போது தான் அந்த கானத்திலே இருந்து அந்த காட்டுக்குள்ளேயே அறியாமை காட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம கடவுள புடிக்கவே முடியாது. கொஞ்சம் இது நீ என்ன வேணா பண்ணு. ஆனா நான் புடிச்சிட்டு இருக்கிறது இறைவன். அவ்வளோதான். அந்த மாரி இருந்தா தான் இந்த ஊனம் கடந்த உரு. அந்த இறைவன். இந்த உடம்பும், மனசும், இந்த ஈகோ இதெல்லாத்தையும் கடந்த இறைவன வந்து நம்ம புடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அது எந்த சமயத்துல இருக்குன்றத பார்த்துக்கோங்க. எந்த சமயம் உங்களுக்குள்ள இருக்க இறைவன புடிக்குதுன்னு சொல்றதுன்றத பார்த்துக்கோங்க. பணத்துக்காகவோ, இல்ல இந்த அறியாமையிலேயே இருக்கிற ஒரு விஷயமா, இல்ல இந்த அறியாமையை கடந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத அந்த உருவ பிடிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆ.
நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கங்கம்மா. ரொம்ப அருமையான ஒரு புதிய கோணத்துல உங்களுடைய பார்வை. நன்றி. நன்றிம்மா. நன்றி கௌரிம்மா. நன்றி. கிருத்திகம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் கௌரிமா, ரத்னாயா, அழகேஸ்வரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கௌரிமாவுடைய நீண்ட உரை கூட இந்த பாடல் கடந்து பல விஷயங்களை பேசியிருக்கு. நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி மாத்திரம் பார்த்தா கூட போதும், இட்டு நிரப்பி விடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். கானம் கடந்த கடவுளை நாடும், ஊனம் கடந்த உருவதுவாமே அப்படின்னு கடைசி 2 வரி சொல்றது. இப்ப கானம் கடந்த கடவுளை நாடுமே, அங்க ஒரு செயல் இருக்கு. இங்க நாதத்தை தாண்டியது. இது இந்த கானம் அப்படிங்கறத அம்மா அறியாமை எனும் காடு அப்படின்னு ஒரு சொல்லாட்சி வச்சாங்க. அதுவும் பொருத்தமான விஷயம்தான். நாதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப நாதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய இறையம்பெருமானை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏன்னா போன மந்திரத்துல அவர் என்ன சொன்னாரு, ஒளிய பத்தி பேசினாரு இல்லைங்களா? அதை நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க. பகலோன் பெருசறிவானவன் பேற்றில் திகழும் துரிசர நீ நினை தூய்மணி வண்ணன் அரிதவன் வைத்த அறநெறிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மணி வண்ணன் அப்படின்னு அந்த ஒளியை நிறுத்தி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நாதம், ஏன்னா இந்த இரண்டும் தான் படிநிலைகள். அப்ப நாதத்தின் அந்தமாக திகழக்கூடியவனை, அதனால இந்த இடத்துல நம்ம நாதம்னு பாக்குறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். அப்போ கானம் கடந்த கடவுளை நாடுமின் அப்படின்னா, நாதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய அவனை நாடுமின் என்ன நடக்கும்? ஊனம் கடந்த உருவதுவாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அப்பவும் ஒரு உருவை பற்றி கொள்கிறோம். ஆனால் அது எந்த உரு அப்படின்னாக்க, இந்த ஊனம் கடந்த அப்படின்னா நமக்குள்ள இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கற்பிதமான பல உருவங்களை நம்ம வைத்து கொண்டிருப்போம் இல்லைங்களா? என்ன மாதிரி? ஆன சமயம் அது இது நன்றெனும் மாய்மனிதர் மயக்கம் மது ஒழி தந்த அப்படின்னு, மது ஒழி, மதுமொழி இல்லைன்னா மது ஒழி அப்படின்னு பார்த்தானா நமக்கு இனிமையை தரக்கூடிய பல மயக்க மொழிகளை யாரு கொடுத்தது? மாய மனிதர்கள். அவங்க கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நமக்குள்ள ஒரு உருவை உருவாக்குவதற்காக. அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வருது, நுணுக்கமான செய்தி. என்ன அப்படின்னா, எத்தனையோ விஷயம் உரு கடந்தவன் இறைவன் அப்படின்னு நமக்கு நிறைய மந்திரத்துல சொல்லியாச்சு. ஆனாலும் இங்க எந்த இடத்துல அந்த உருவை நம்மால் விட முடியும், இல்ல விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள சொல்லி கொடுக்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாதத்தை கடந்து செல்லும் பொழுது நீ உருவத்தை விட்டு, இல்ல நாதத்தை கடந்து சென்றால் உன்னிலிருந்து உருவம் அவிழும் அப்படின்னு, நகரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இது ஒரு மைல்ஸ்டோன். நம்ம நாதத்தை கடந்து போகும்போது நம்ம கடந்துட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம அதாவது இப்ப ட்ரிச்சி போயிட்டு இருக்கோம்,
திருச்சி போறதுக்கு திண்டிவனம் தாண்டிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா திருச்சி தான் போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இல்ல விழுப்புரம், நான் சொல்றது சென்னையில இருந்து விழுப்புரம் தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா திருச்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்ப விழுப்புரம் தாண்டணும். விழுப்புரம் தாண்டிட்டோம் அப்படிங்கறத எப்ப புரிஞ்சுக்கிறது? திருச்சி 10 கிலோமீட்டர்னு நம்ம பார்க்கும்போது, இல்ல 30 கிலோமீட்டர்னு ஒரு மைல் ஸ்டோனை பார்க்கும்போது, அப்படி ஒரு மைல் ஸ்டோனை சொல்றாரு இந்த இடத்துல அவர். அது வரைக்கும் நமக்கு எது தேவை? அந்த உருவம் தேவை, பற்றி கொள்ளணும். அத பற்றி கொள்ளும் போது த ஹையர் எலிமெண்ட்ல அந்த உருவம் நம்மை விட்டு நகர்ந்து விடும். இல்ல உருவம் நம்மை விட்டு நகர்ந்து விட்டது என்றால் அந்த கடந்த வெளிக்குள் நாம் கலந்து விட்டோம் அப்படிங்கறத எப்போ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வெளியில வந்தப்புறம் ஐயோ நம்ம இங்க காணாம போயிருந்தோமே இவ்வளவு நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நாம் நாதத்தை கடந்த அடையாளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது இது ரொம்ப சூட்சுமமான விஷயங்க. நம்ம வந்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி திருமந்திரம் பல அடுக்குகள்ல நமக்கு பொருள் தரும். முதல்ல சொல்லும் இதுவும் வேணும் நமக்கு. ஆன சமயம் அது இது நன்றெனும் வேணும். அதெல்லாம் இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வரவே முடியாது. திடீர்னு யாராலையாவது திருமந்திரத்தை தொற்ற முடியுமா? திடீர்னு யாராலையாவது நாதாந்தத்துல இருக்கக்கூடிய இறைவனை பற்றி கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் வேணும். இந்த புற சமய தூஷணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல அது இயங்குறது அப்படிங்கிற ஒரு புள்ளிய நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் வேணும். ஆன சமயம் அது இது நன்றெனும் நன்றுதான். எப்போ அதை பற்றி கொள்ளும் வரை, சரியான பாதையில வர வரைக்கும் ஒருத்தன் சதா சர்வ காலமும் சினிமா தியேட்டருக்கே போயிட்டு இருந்தான் அப்படின்னாக்க அவனுக்கு ஒரு சினிமா தியேட்டரோட அடையாளம் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இன்னொரு சினிமா தியேட்டரோட அடையாளம் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர் 10 தடவை சொல்லுங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த பூவை கொடுத்துட்டு போயிடு, அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த விளக்க போட்டுட்டு போயிடு. என்னால போக முடியல. அவனை அந்த இடத்துல ஊக்குவிக்கிறோம் நம்ம பசங்களை இல்லைங்களா? நம்ம என்ன செய்வோம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னால இன்னைக்கு கோயில் போக முடியல, இந்த பூவை கொடுத்துட்டு போயிட்டு கோவில்ல உன் போற வழிதான், நீ கிரவுண்டுக்கு போற வழிதான், கொடுத்துட்டு போயிடு. சைக்கிள் மிதிக்கிற தூரம் தான், ஒரு எட்டு போய் பண்ணிட்டு போயிடு. அப்படிதான் அந்த குழந்தைய நம்ம கோயிலுக்கு அனுப்ப முடியும். நீ கோயிலுக்கு போய் இறைவனை பாரு, பற்றிக்கொள், நாதத்தை பற்றிக்கொள்னா போகாது. அப்ப அந்த ஆனா அது மயக்க மொழிதான். அது நம்ம தெரிஞ்சு பண்றோம். அதே மாதிரி இந்த மனதும் எது மயக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அததான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இது மயக்கம். எப்படி மயக்கம் அப்படின்னாக்க முருகனாவே நம்ம உள்ள மயக்கம், லலிதையாவே நம்ம உள்ள மயக்கம். நாம் யாரை விரும்பக்கூடிய தெய்வமாக பற்றி கொள்கிறோமோ அவங்களாவே உள்ள மயக்கம். உருவமா மயக்கம், குரலா மயக்கம், பிற மொழிகளாக மயக்கம். அந்த மயக்கத்தை தாண்டுவதற்கு நாம் நாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்ப அந்த நாதத்தை பற்றி கொள்ளும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த கயரெல்லாம் விட்டுடுவோம். விட்டுட்டு மேல போய் அந்த உருவம் கடந்த கடவுளை நாடுமின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்ச பெருவெளியிலே நாம் ஒன்றிணையக்கூடிய இந்த இடத்துலதான் அந்த அத்வைதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அத்வைதம் இயங்கக்கூடியது. நமக்குள்ள இருக்கிற மூச்சை பாக்குற வரைக்கும் நான் வேற, மூச்சு வேற. அந்த மூச்சாவே மாறும்போது நானும் மூச்சும் ஒண்ணுதான். அந்த மூச்சும் வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்ச காற்றும் ஒன்று என்று நாம் ஒன்றாக இணையும் பொழுது இந்த உருவம் எல்லாம் போயிடும். அப்புறம் இந்த மூச்சுக்கு ஏது உருவம் கிடையாது. காத்துல பலூன்ல காத்து உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பலூனை ஷேப் பண்ண முடியும். அந்த காத்து வெளியில போய் மேல சேர்ந்துருச்சுன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கானம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்த உருவதுவாமே. ஊனம் அப்படிங்கிறது அந்த உருவை தாண்டி நிற்கக்கூடியது. ஏன்னா அந்த சதை பற்றுகள் இருக்கும் பொழுதுதான் அந்த சதைனா நம்ம வெறும் உடம்பு மாத்திரம் இல்ல, மரம், செடி, கொடி எல்லாமே உருவம் தான். அந்த அதுவும் ஊனம்தான். அதை நிற்கக்கூடிய உருவாக அவன் நிற்கிறான் அப்படின்னா
ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிக்சரா நமக்குள்ள காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த பிக்சரை எப்ப தொடலாம்னு காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த பிக்சர் உனக்கு எப்ப தெரியும்னு காமிச்சு கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான படிநிலையாக எது இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறாங்க. அதை நீ எப்போ மயக்கம்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு புள்ளிய தொட்டு காமிக்கிறார். ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நான் நேற்றுக்கு வர முடியல. கௌரிமா ஆஹ் ரத்னாயா கேட்ட ஒரு கேள்வியை பத்தி சொன்னாங்க. அது என்ன கேள்வின்னு தெரியல. நான் நேற்றுக்கு பகுதியை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு அது என்ன கேள்வின்னு புரிஞ்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. அருமையான பார்வை. நிறைய கத்துக்கிறோம்மா. மிக்க நன்றி. சத்யநாராயண ஐயா, வணக்கம் ஐயா. வர முடியுங்களா? வந்திருக்கேன், நீங்க பாருங்க. நான் கண்டிப்பா வெகு விரைவில் பேசுற மாதிரி வருவேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றிங்க, நன்றி. வேற எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? கேள்வி இருக்குங்களா? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. ரத்னகுமார் ஐயா, நன்றி. நன்றி கௌரி. நன்றி கிருத்திகா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்மமும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் பெற்று தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் பையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சாசனையில் சந்திப்போம். 5, 4, 3, 2